வணக்கங்க. என் பேர் எடிட்டர் பிரவீன். இந்த வருஷம் 2025க்கான ஆஸ்கார் விருதுகளுக்கு ஒரு ஜூரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து நான், யுவராஜ் சார், அதுக்கப்புறமா நல்லமுத்துன்ற அவங்க 3 பேரும் இருந்தோம். ஒரு 12 பேர் கண்ட குழு இது. எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க. எல்லா பொசிஷன்ஸ், அதாவது நான் ஒரு எடிட்டராக ரெப்ரசென்ட் பண்ணேன். யுவராஜ் சார் வந்து ஆடியோக்கு, மியூசிஷியன், ஆக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு எல்லா துறையிலேருந்தும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அக்ராஸ் இந்தியா ஒரு 29 படங்கள் வந்திருக்கு. அந்த படத்துலேருந்து ஆஸ்காருக்கு ஒரு என்ட்ரி தான் ஒரு கண்ட்ரி அனுப்ப முடியும். அதில் நம்ம இந்த வருஷம் லட்படா லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் 4 படம் வந்தது. வாழை, தங்களான், மகாராஜா, அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கு. எல்லாமே நல்ல படங்கள் தான். இந்த படம் செலக்ட் ஆகலான்னு குற்றம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்துலேயுமே சேர்ந்து ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னும்போது வந்து எது வந்து மோஸ்ட் பெட்டர் ஃபிலிம், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எது கரெக்டாக இருக்கும், நம்மளோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ்லாம் சொல்கிறதுக்கு, ப்ளஸ் இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு படத்துக்கான ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்குது. அதில் ஜெயிச்சு தான் லட்படா லேடிஸ். நம்ம தமிழ் படங்களை பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5ல் தங்களான், அதுக்கப்புறமா லட்படா லேடிஸ், வாழை, தங்களான், உள்ளுக்கொழு அப்படின்னு ஒரு மலையாள படம், அதுக்கப்புறமா இன்னொரு படம், இத்தனை படமும் இருந்திருக்கு. பட் ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி, அதாவது ஆஸ்காரோட ஸ்பெசிஃபிக் பேஸ் பண்ணி லட்படா லேடிஸ் உள்ள மூவ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கல்ச்சரை எப்போ வந்து வேர்ல்டில் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. வாழை மாடா உள்ள கல்ச்சர் வந்து நம்மளுடைய சராசரியான ஒரு பையனோட ஒரு கல்ச்சர் தான் வாழை. ஸோ எப்போ அது வந்து காமிக்கப்படும்? இல்லை, அது மில்லியன் வந்து காமிச்சாங்க. ஒரு 2 பசங்க ஸ்ப்ரெல்டாக் மில்லியன் மூவி பார்த்தாங்க, 2 பசங்க போகிறது. ஸோ நம்ம ஊரில் இல்லை, காட்டக்கூடாது, இதுதான் காட்டணும், இதை தான் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த வருஷத்தில் தேர்ந்தெடுத்த படம் இது, அதோட மெரிட் என்னன்றது தான். அப்படி பார்த்தா வாழை வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாருக்குமே ஃபைனல் ஓட்டிங் வரைக்கும் வாழை வந்தது. பட் என்ன ஆகிடுனாங்க, இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அப்படின்னும்போது அதுக்கான சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இது சூஸ் பண்ண படத்தில் வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டோட அந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அவங்களோட எஜுகேஷனை பற்றி ஒன்று இருக்குது. ஸோ இந்த கல்ச்சர் வந்து கண்டிப்பாக வெஸ்டர்னர்ஸ்க்கு நிறைய பிடிக்கும். அது வந்து ஒரு ஹியூமரோட சொல்லியிருக்கிற ஒரு கதை. வாழை ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்குது, பட் ஆனால் மிக சிறந்த படம். ஸோ இப்படி பார்த்தோம்னா அப்படிலாம் டிஸ்கஷன் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த இதுக்கு வந்தோம். நம்ம கல்ச்சரை எப்போ ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா இப்போன்னு கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இது போச்சு, குளங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் படம். ஸோ அது படத்தை பொறுத்து தான் எப்போ அப்படின்றத சொல்ல முடியும். இங்கே வந்து ஒரு சில இயக்குனர் வந்து என்னுடைய படம் இப்படிப்பட்ட படம் அப்படின்னு இப்போ வந்த ஜூரிஸ் மெம்பர்ஸ்லேயே இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இயக்குனர், தமிழ் இயக்குனர்ஸ் வந்து இல்லை. அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது நீங்கள் இல்லை அதுதான் இல்லை இயக்குனர் இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. அந்த வருஷத்துக்கு ஜூரி ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தான். ப்ளஸ் அவங்க மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணிவிட்டு ஆஸ்காரோட ஜூரிக்கு அனுப்புவாங்க. ஆஸ்கார் தான் அந்த டிசிஷன் எடுப்பாங்க. ஆஸ்கார் ஓகேன்னு சொன்னால் தான் அவங்கள வந்து இது இருக்கும். இருக்காங்க, இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம். அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, அது எனக்கு தெரியல, இருந்திருக்காங்க, கண்டிப்பாக இல்லாமல் இருந்திருக்காது. ஏன்னா ஃபெடரேஷனோட ரூல்ஸே அதுதான். இந்த நாட்டிலேருந்து தான் எடுக்கணும், இந்திக்காரர் தான் எடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் கிடையாது. அவங்க வந்து ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு டைரக்டர் இருக்கணும், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு எடிட்டர், ஒரு ஆடியோகிராஃபர், ஒரு லிரிசிஸ்ட், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் அவங்க எடுப்பாங்க. அதான் ஆப்வியஸ்லி நான் வந்து எடிட்டரு, அது எனக்கு ஒரு நேஷனல் அவார்டு வந்திருக்கு. ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம ஊரில் தான் வந்து ஆஸ்கார் மாதிரியான ஒரு அவார்டு இந்தியாவில் நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டேன். ஆஸ்கார் அவார்டு வந்து அவங்க நாட்டில் கூடிய ஒரு அவார்டு. ஸோ அவ்வளோதான் கேட்டகரி. நம்ம ஊரில் அந்த மாதிரி எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவார்டு இந்தியனில் இஃபி பெனரோமா இருக்கேன், இந்தியன் பெனரோமா ஏற்கனவே இருக்கேன், போயிட்டுருக்கு, ஒரு 15 வருஷமாக போயிட்டுருக்கு, கோவாவில் நடக்குது. இல்லை நீங்கள் ஒன்று கவனிக்கணும், ஆஸ்கார்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷமாக போயிட்டுருக்கு. அதனால் அதோட ரீச் வேறு. இப்போ ஆரம்பித்து ஒரு 15-20 வருஷம் தான் ஆகுது. ஸோ இது ட்ராவல் ஆகிறதுக்கு இதுக்கும் வரும் கண்டிப்பாக. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-350 படம் வருது இஃப் யூ கோ அக்ராஸ் த வேர்ல்டு. அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது எப்போ ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற டைம் இருக்கும். பேசிக்காக சொல்ல போனோம்னா ஃபேண்டசி மூவி வந்து இப்போ 2-3 மூவி இந்த ஆஸ்காருக்கு
லைஃப்பில் இருக்குமா இல்லை எப்படி சார் அது? இல்லை அதுதான் இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு படம் தான் சூஸ் பண்ணணும்னு ஆஸ்கார் ரூல். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு பர்சனல் ஸ்பேஸாக இல்லைங்க என்னோட படத்துக்கு எனக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது ஆஸ்காரோட வெப்சைட்டில் இருக்குது. சரி சார், நம்மளோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ நான் இந்தியா முழுக்கலேருந்து வந்த ஜூரி மெம்பர்ஸ் கூட பேசும்போது நிறைய பேர் தமிழோட படங்களை லைக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது ஒரிஜினல் கண்டென்ட் உங்கள் சைட்லேருந்து நிறைய வருது. ஒரு காலத்தில் மலையாளத்துக்கும் பெங்காலிக்கும் எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ நம்ம இப்போ தமிழ் படங்கள் அந்த ரீச் இருக்குது. எல்லாருமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ இன்ஃபேக்ட் ஒருத்தர் என்ன சொன்னார்னா இவ்வளோ நல்ல கண்டென்ட் எங்கள் ஹிந்தியில் வந்ததுன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்போம் அந்த வார்த்தை வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த கரெக்டான ஸ்பேஸில் தான் இருக்கும். வருஷமும் இந்த மாதிரியான மூவிகள் வரக்கூடிய வாய்ப்பு தமிழுக்கு இருக்கானா? இப்போ கண்டிப்பாக இப்போ போயிட்டுருக்கிற படங்கள் இப்போ நானே ஒரு கதை கேட்டிருக்கேன். அது வந்து மேபி போகலாமோ அப்படின்னு ஒரு தோணுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம். அப்ளை பண்ண சொல்லாமே படம் எடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு தோணும். ஸோ வருமா அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் வந்துருச்சு. இப்போ இந்த புது ஜென்ரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட இப்போ வேர்ல்டு வைட் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிற மாதிரி தான் கதைகள் எழுதுகிறாங்க. Every year, every country is permitted to send one film which happens to be the best film. Sir, இது 1929 இந்த அகாடமி ஆஸ்கர் அகாடமி இந்த படங்கள் செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேர் கண்டக்டிங் திஸ் என்னென்ன இந்த ஆஸ்கர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 1929 இந்த ஸ்பெஷல் கேட்டகரி 1956 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிலேருந்து ஒரு படம் செலக்ட் பண்ணி அனுப்பலாம். இது அங்கே இருக்குது ட்ரேட் பாடி, அபெக்ஸ் ட்ரேட் பாடி பண்ணுறாங்க இந்த வேலை. ஸோ இங்கே இந்தியாவில் அது ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் அந்த வேலை பண்ணுறாங்க. அவங்க தான் ஒரு ஜூரி க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள எல்லோரும் படம் பார்க்க சொல்லி அவார்டு வாங்கினவங்க சீனியர் மெம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு படம் பார்க்க சொல்லிவிட்டு அதுலேருந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க ஒரு படம் மாதிரி. ஸோ இதில் இந்த வாட்டி வந்திருக்கிறதுல 29 படங்கள் வந்திருக்கு இந்த செலெக்ஷனுக்கு. அதில் 6 தமிழ், 3 தெலுங்கு, 4 மலையாளம், ஒரியா 1, ஹிந்தி 12, மராட்டி 3, எல்லாம் சேர்ந்து 29 படங்கள். ஸோ இந்த வாட்டி ஜூரி சேர்மன் வாஸ் ஜானு பருவா. அவர் ஆசாமில் இந்த நிறைய அவார்டு வாங்கியிருக்கார். பெரிய சீனியர் அவார்டு. ஃபிலிம் மேக்கர் வாஸ் ப்ரொடியூஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஜூரி லிஸ்ட்டு 13 பேர். அதை ஆல்ரெடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா தமிழ்லேருந்து நிறைய சேனல் வந்திருக்கீங்க. தயவுசெய்து உங்களுக்கு கூட உங்களுக்கு தெரியணும்னு இந்த விஷயம். ஸோ இப்போது அவங்க இந்த இவ்வளோ 29 படங்கள் பார்த்துட்டு இப்போ ஒரு படம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு படம் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் இந்தியாவிலேருந்து என்ட்ரி டுவர்ட்ஸ் ஆஸ்கர் ஃபார் ஒஃபிஷியல் என்ட்ரி டு ஆஸ்கர். டைரெக்டாக என்ட்ரு பண்ணலாம். பட் இந்தியாவிலேருந்து ஒஃபிஷியல் என்ட்ரி வாஸ் ஒன்லி ஒன் ஃபிலிம். அந்த ஒரு படம் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறார். நான் ஜானு பருவா கையில் மைக் கொடுக்குறேன். தயவுசெய்து யூ கேன் அனௌன்ஸ். Thank you. With all that, whatever I have said, I would like to announce now what all of you are waiting for. India's official entry to Oscars for the best film, best foreign film category in 2025. The jury's unanimous decision is Kiran Rao's Lapata Ladies. The jury has, actually we all of us and are very delighted, and then we cited also the reasons why we have selected, and that citation is here. Actually it will be distributed. இந்த படம் எது பற்றினா இந்தியாவில் கல்ச்சர். இந்த கல்ச்சர் சொல்கிறது என்னன்னா நம்ம ஹெரிட்டேஜ் அது விட்டு கொடுக்க மாட்டோம். அது யாரும் விட்டு கொடுத்தது இல்லை. எஸ்பெஷலி இந்தியா த்ரூ அவுட்டு கூங்கட் சொல்கிறது நம்ம லேடிஸ் சாரி கட்டிட்டு அப்புறம் மூடிடுவாங்க இப்படி அந்த சாரி வச்சுட்டு மூஞ்சியை. புருஷன் கூட மூஞ்சி தெரியாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி புருஷன் மூஞ்சி கூட தெரியாது அவங்களுக்கு. புருஷனுக்கு பொண்ணு மூஞ்சி கூட தெரியாது. அப்படி தான் கல்யாணம். பட் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் போனால் கூட ஃபேஸை கவர் பண்ணுவாங்க யூஸ்வலாக, எஸ்பெஷலி நார்த் இந்தியா. இங்கே அப்படி இருக்குது. 2 families, husband and wife, who are going in a train. They get
misplaced and where one husband takes away another person's wife. ஏன்னா பார்த்ததில்ல, பார்த்தா கூங்கட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வர கன்ஃபியூஷன். நல்ல ஒரு சிறந்த படம். என்னன்னா இது பேசிக்லி நம்ம என்ன சொல்கிறோன்னா, women has to be given freedom, one, but if you don't give freedom, you will end up in such kind of stupid confusions. இது ஒன்று சொல்கிறோம். But this film focuses on how a woman's fight that individually, I want to do something. Women's empowerment பற்றி ஒரு நல்ல ஒரு படம், சிறந்த ஒரு படம். And due to this culture and heritage confusions, how does this girl get into trouble? இது நல்ல ஒரு சிறந்த ஒரு படம். So we should all see this film. ஏன்னா because what has happened is, நிறைய படம் பார்க்குறோம், இது ஹியூமரில் சொல்லியிருக்காங்க அபவுட் இந்தியன் கல்ச்சர், ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த படமை இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க.